வணக்கம். அதில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெண்களுக்கும் இல்லை ஆணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை வந்துட்டு அவங்க வந்து பயன்படுத்துறதே கிடையாது. பெரும்பாலான ஆண்கள் பயன்படுத்துறதுனா அவங்க லைஃபுக்குள்ளே அந்த வார்த்தை வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த 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 வார்த்தையினால் அவங்க வந்து பாதிக்கப்படுறது கிடையாது. பெண்கள் இந்த வார்த்தையினால் அதிகமாக வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தம். மன அழுத்தம்னா என்ன? மன அழுத்தம் அப்படின்னா ஏன் வந்துட்டு மன அழுத்தம் வந்துட்டு உண்டாகுது? மன அழுத்தம்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். மன அழுத்தம் அப்படின்னா ஒரே நேரத்தில் நமக்கு பல வகையான எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டு உண்டாகிறது. சரிங்களா? ஒரே நேரத்தில் பல எண்ணங்கள் நம்முடைய மனதில் தோன்றுறது. சரிங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா தோன்றதுனால நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, நம்மளால் வந்துட்டு செயல்பட முடியாது. சரி, யாரால்? நம்ம பிரெயினால். ஏன்னா நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கு தேவையான எண்ணங்கள் நம்முடைய மூளைக்குள்ளே போயிட்டு முதல்ல நமக்கு வந்து இது தேவை, நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து செய்ய முடியும். அந்த எண்ணங்கள் அந்த மூளைக்கே போகாத அளவுக்கு எண்ணங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக நம்முடைய மனதில் வந்து உண்டாகிட்டே இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய மனதில் வந்துட்டு உண்டாகிறதுனால வந்து உண்டாகக்கூடியதான் இந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்துக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. சரிங்களா? இந்த மன அழுத்தங்கள் இதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து நம்முடைய மனதை வந்துட்டு நமக்கு தேவையான ஒரு 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 வகையில் நம்ம வந்துட்டு வந்து ஒரு அமைதிப்படுத்திக்கணும். சரிங்களா? அமைதிப்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையில் எதை பண்ணால் உங்கள் மனதுக்கு வந்துட்டு வந்து அந்த ஒரு சாந்தி வந்து கிடைக்குதோ முதல்ல அதை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுனால வந்துட்டு அவங்களுடைய மனதுக்கு வந்துட்டு ஒரு ஆறுதலாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து ஒரு மன ஆறுதல் வந்து கிடைக்கும். அந்த மன ஆறுதல் வந்துட்டு நம்ம வந்து உண்டாக்கிட்டு சரிங்களா? இது வந்து நான் வந்துட்டு வெளியே நம்ம ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு நம்முடைய சோல்கிட்டையோ இல்லை நம்முடைய ஆன்மா, சரியா, நம்ம கிட்ட நம்ம பேசணும். சரிங்களா? நம்மக்கிட்ட. ஓகேங்களா? அதை வந்து நம்ம எல்லாருமே செய்யலாம். நம்மக்கிட்ட நமக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன தவறுகள் செய்தோம், நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட நம்மளுடைய சொல்லிக்கிட்ட பேசும் பொழுது நமக்கு அதுக்கு உண்டான தீர்வு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து என்ன? முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வந்து வெளியில் வரணும். சரிங்களா? இதுலேருந்து வந்து வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு பிரெயின் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? நன்றி.